போகிறோம் அப்படின்னா நான் டேஸ்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு நம்ம நடத்தி எடுத்துருக்கேன், தோலோடு எடுத்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், அந்த மணம் வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது போட்டுக்கலாம். ஒரு கப்பு நடக்கலை எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு இப்போ பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். லைட்டாக வதக்கி விடலாம். பாருங்கள் வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 பூண்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 புளி சேர்த்துக்கலாங்க. தேங்காய்க்கு தேவையில்லை. இது போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. பாருங்கள் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டேன். 2 உப்பு போட்டு வச்சுக்கலாங்க. எண்ணெய் காய்ச்சிச்சுங்க, போட்டுக்கலாம். தாளிச்சுக்கலாம். அதையே கடுகு போயிடுது. 2 கடலைப்பருப்பு, 2 உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அந்த வாசத்துக்காக. 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. வாங்க தாளிச்சு கொட்டிடலாம். பாருங்கள் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.